எது பிதத்? குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். அது இல்லாம மார்க்கம் இல்லை. நாம விருப்பத்துக்கு மார்க்கத்தை மாற்ற முடியாது. அப்படி மாத்தினா அதுதான் பிதத். நபி சொல்றாங்க, இரவும் பகலும் எவ்வளவு தெளிவானதோ அது மாதிரி தான் இந்த மார்க்கம். ரொம்ப தெளிவானது. இதுல எந்த மறைமுகமான விஷயமும் இல்லை. நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இதை செய்யலாமா கூடாதா, மார்க்கம் இதை அனுமதிச்சிருக்கா இல்லையா, இது அனுமதிக்கப்பட்டதா, அல்லாவும் ரசூலும் இதை ஏத்துக்குவாங்களான்னு சிந்திக்கணும். மார்க்கம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது செய்யக்கூடாது. மார்க்கத்தை பத்தி எதுவுமே தெரியாதனால தான் இந்த பிதத் என்ற புதுமைகள் வந்துச்சு. கொஞ்சம் மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அல்லானா யாரு, நபீனா யாரு, அவங்க எதை விரும்புனாங்க, நமக்காக என்னென்ன தியாகங்களை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இஸ்லாத்துல எந்த ஒரு பிதத்தான காரியங்களும் இருக்காது. தெளிவான மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கும் எத்தி வைங்க. அல்லாஹ் சொல்றான், உங்கள ஒரு கூட்டம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டமா இருக்கணும்னு. அப்படி இருந்தாதான் நாம சிறந்த சமூகம். நம்முடைய மன இச்சைப்படி வாழ்றத இஸ்லாம் ஏத்துக்காது. மன இச்சைப்படி வணக்கம் மட்டும் இல்லை, செயல்களும் இருக்கக்கூடாது. அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டிய விதத்துல கட்டுப்படணும். அல்லாஹ் ஒரு விஷயத்த எப்படி செய்ய சொன்னானோ அதை அப்படியே செய்யணும். புதுமையோ மாற்றமோ நம்மளுடைய விருப்பமோ இருக்கக்கூடாது. அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மார்க்கத்தை பின்பற்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக மாறுவோம் இன்ஷா அல்லா. மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்முடைய அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.